சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரிய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்ய அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமக. ஓம் நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாய பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத பூர்ணः பிரஜ்வாலிதோ ஞான பிரதீபः. ஓம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்ய வித்யாசம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரகித பிரஜானகண பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமக. ஓம் அனுபவது. பக்கம் 143. ஆவருத்திஹி அசக்ருதுபதேசாத் லிங்காச்ச ஆத்மதிதுது உபகச்சந்தி கிராகயந்தி ச. இப்போ ஆவருத்திக்கு அசக்ருத்து உபதேசாத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்து மூலியமாக தான் ஆத்ம தர்ஷனத்தை நம்ம அடைய முடியும். இதுக்கு தவிர வேறு விஷயத்தில் முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஆம் ஃப்ரீ இன்வெர்டட் கமா போட்டுட்டு அப்படி குரு சொல்கிறார் அப்படி சொல்லக்கூடாது. ஐ ஆம் த டோட்டல் ஃப்ரீ, என்னுடைய சொந்த அனுபூதியிலே சொல்லணும். புரியுறதா? குரு சொல்கிறார், சாஸ்திரம் சொல்கிறது, அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க, அதெல்லாம் பிரயோஜனப்படாது. நேரடியாக அனுபூதி வரணும். அகம் ஆத்மா எப்படி கிருஷ்ணருக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கோ அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். புரியுதா? ஆத்மா ஐ ஆம் த ஆத்மா. அப்போ அனாத்மா என்ன பண்ணலாம் ஜி? நீ எப்போ ஆத்மா சொல்கிறையோ அப்போவே அனாத்மா டிஸப்பேர் ஆகிடும். சீமிங்லி அது எக்ஸிஸ்டன்ஸ், சீமிங்லி எக்ஸிஸ்டன்ஸ். புரியுதா? அதுக்கு இன்னொரு பேர் மித்யான்னு பேர். மித்யாவை எங்கேயோ பார்க்க வேண்டாம்,
யுவர் பாடி மைண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் மித்யா. புரியுதா? ஏன்னா அது சத்தியம் இல்லை. ஏன் சத்தியம் இல்லை? யுவர் பாடி மைண்டு பர்மனெண்ட்டாக இருக்கிறது இல்லை, மாறி மாறி வருது. மைண்டு மாறி மாறிண்டே இருக்குது, சரீரம் மாறிண்டே இருக்கிறது, அப்புறம் எல்லாமே போய்டுறது. உயிரோடு இருக்கும்போதே, நம்ம உயிரோடு இருக்கும்போதே பாடி மைண்டு இல்லாமல் போய்டுறது, திருப்பி வருது, திருப்பி போய்டுறது. புரியுதா? இப்போ கிளாஸில் கூட சில பேருக்கு என்ன ஆகிடுறது, டிஸப்பியர் ஆகிடுது பாடி மைண்டு. சரி, நம்ம கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறத அவன் அனுபவிக்கிறான், அதை எதுக்கு நம்ம கெடுப்பு? புரியுது? அதனால் இது பாடி திரிகாலத்திலேயே இருக்கிறது எதுவோ அதுதான் சத்தியம். வந்து போகிறதெல்லாம் சத்தியம் இல்லை. புரியுறதா? அதனால் இது நம்மளுடைய அனுபவத்தில். அப்போது ஐ ஆம் டோட்டல் ஃப்ரீ, ஐ ஆம் த புருஷா, ஆனந்த புருஷா, சுதந்திர புருஷா. எனக்கு இவ்வளோ கடமைகள் இருக்கிறது, எனக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கிறது, எனக்கு இத்தனை இருக்கிறது, அது நீ கட்டிண்டு அழறது. உனக்கு என்ன டியூட்டியோ சும்மா செய்யணும், அவ்வளோதான். நீ செய்யலன்னு கூட அது நடக்கும். ஃபார் இன்ஃபர்மேஷன், இது ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் யாருமே ஒத்துக்கிறதில்ல. பல விஷயம் ஒத்துக்க முடியறதில்ல. அது இவர் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஏதோ சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு இந்த குழந்தைங்க பேசினா சில சமயம் விட்டுருவோம்ல, அந்த மாதிரி என்னை அப்படி பார்க்குறான். இவர் அப்படி தான் சொல்லுவார், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பாலவத்து. அதனால் இங்கே என்ன டிபேட்டுன்னா, சிரவண மனன நிதித்தியாசனம் ஏகவாரமா அநேக வாரமா, இதுதான் டிபேட்டு. ஏகவாரமா அநேக வாரமா? ஒரு தடவை சொல்லிட்டா போருமா? பரிசுத்து இப்படி சொல்கிறார் இல்லையா, பரிசுத்து மாதிரி. அது பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறான், ஏகவாரம். ஒரு தடவை சொன்னால் போறியா, திருப்பி 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 அரைச்சமாவே அரைக்காத அப்படின்னு. சித்தாந்தி என்ன சொல்கிறேன்னா அநேக வாரம். புரியுதா? அதனால தான் நமக்கு இந்த சப்ஜெக்டை 40 வருஷம்லாம் கொண்டு போக முடியாது. புரியுதா? வேறு எந்த சப்ஜெக்டும் 40 வருஷம் ஒரே சப்ஜெக்ட் படி 40 வருஷம் நெவர். இது மாத்திரம் தொடர்ந்து சொல்லலாம், தொடர்ந்து கேட்கலாம். புரியுதா? அநேக வாரம் அப்படின்னா, அப்போ இந்த விஷயத்தை அநேகம்ன்றது எது வரைக்கும் அப்படின்னா, அந்த நெல் அரிசியாகிற வரைக்கும். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, எல்லை இருக்குது. எப்போ அரிசி ஆகிற வரைக்கும் குத்தின்னு இருக்கணும். இந்த ஒரு பழைய காலத்தில் இப்போ தெரியல, பொன்னி அரிசிக்கு ஆப்போசிட்டாக ஒரு அரிசி இருக்குது, ஐயாரெட்டுன்னு பேர். அது குத்தணும். புரியுதா? கையெல்லாம் வலிக்கும். இப்போ நான் இப்போ தெரியல, அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் பழைய காலத்தில். இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கான், அரிசி பேர், குண்டு அரிசி என்ன இதெல்லாம் இருக்கும். புரியுதா? இதெல்லாம் இருக்கிறது. அப்போது நீ எப்படி இருக்கிற அதை பொறுத்து இருக்கிறது. பிரம்ம ஆத்ம பிரத்யய, பிரம்ம ஆத்ம பிரத்யய. பிரத்யய அப்படின்னா என்ன அர்த்தம்னா அபியாசம், ரிப்பீட்டேஷன், கண்டினியூஸாக ரிப்பீட்டேஷன் பண்ணுறது. புரியுதா? பகவான் கிருஷ்ணரோ ரமண பகவானோ என்ன சொல்கிறாங்க, யதா யதா நிச்சரதி ஆத்மவசம் நயே. 1 வயசு 2 வயசு குழந்தை கால் முளைச்சித்துனா சும்மாவே இருக்காதுங்க, நகர்ந்துட்டே இருக்கும். புரியுதா? அப்போ நம்ம பூட்ட வேண்டியிருக்கோம், இது பண்ண வேண்டியிருக்கோம். அந்த கட்டிலில் இப்படி ஒரு இது பண்ணணும். புரியுதா? இல்லைன்னா டபால்னு அதில் தவழ்ந்து அதில் டபால்னு கீழே விழுந்துடும். இந்த பையன் குழந்தைய பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனும் விழுந்து, அவன் ஒய்ஃபு விழுந்து, 3 பேரும் ஹாஸ்பிட்டல். அதுக்கு வேண்டிய செக்யூர் பண்ணிக்கணும். புரியுதா?
இப்போல்லாம் குழந்தைங்க மேலே போய் தாப்பால் திறக்கிறது. புரியுறதா? அதனால் யூஎஸ்ஏல என்ன பண்ணுவேன்னா தாப்பால் சிஸ்டமே கிடையாது. ஏன்னா ஒரு ரூமில் தங்க வச்சோன்னே இங்கடா தாப்பால் கிடையாது அப்படின்னா தாப்பால் கிடையாது. ஏன்னா அது வந்து சைல்டு ரூமா என்ன இது இன்னொரு பேர் சொல்கிறான். ஏன்னா குழந்தைங்க உள்ளே போய் தாப்பால் போட்டுக்கிடுச்சுன்னா டிஃபிகல்ட் இல்லை. அதனால் அதுக்கு வந்து தாப்பால் கிடையாதான். அந்த ரூமில் என்னை தங்க வச்சான். புரியுதா? இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதில் நீங்கள் போகிற இடத்தெல்லாம் வந்து எல்லாத்தையுமே ரசிக்க கற்றுக்கணும். புரியுதா? குறை சொல்கிறதுக்கு பதிலாக அதை பார்க்குற திருஷ்டியிலேருந்து கற்றுக்கணும். புரியுதா? அது அப்போ ஆனந்தமாக இருக்கும். இவர் என்ன சொல்கிறார்? யதா நிச்சரத்து, எப்பெல்லாம் மனசு வெளியில் போகிறதோ அப்போல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து ஆத்மா வச நயே, ஆத்மாவில் நிறுத்து. அது தானாக அனாத்மா கிட்டே போகும். அனாத்மா கிட்ட போச்சுன்னா திருப்பி ஆத்மா கிட்டே கொண்டு வர. இவ்வளோ தான் பண்ணணும், வேறு ஒன்றுமே பண்ணக்கூடாது. புரியுதா? நீ வந்து வாழ்க்கையில் நீ உனக்கு அறிவு தெரிஞ்சதுலேருந்து ஒரே ஒரு விஷயத்த புலம்பலை. எத்தனை தடவை நீ புலம்பிருக்க தெரியுமா? நீங்கள் கூட்டி பார்க்குறதில்ல நீங்கள். புரியுதா? ஒரே விஷயத்த, உன்னுடைய கஷ்டத்தை, ஒரே மாதிரி கஷ்டத்தை பல 100 தடவை சொல்லியிருக்கேன். அதனால் அபியாசம் உனக்கு வந்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். வேறு ஏரியாவில் இருக்குது, அதை இப்போ மாற்றணுன்னு சொல்கிறார். இப்போ வியாசாச்சாரியார் என்ன சொல்கிறாரு, சங்கராச்சாரியார், அதை வந்து நீ ஏற்கனவே அபியாசம் பண்ணியிருக்க, நீ அந்த அபியாசத்தை சிரவண மனன நிதித்தியாசனத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதில் என்னென்னா உபக்கிரம உபசம்ஹாரோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஐ ஆம் ஹோல். ஐ ஆம் த ஹோல், ஐ ஆம் த டோட்டாலிட்டி, நான் தான் எல்லாமாக இருக்கிறேன் அப்படின்னு. ஆவர்த்திகி அசக்கிருத்து உபதேசாத். ஆவர்த்திகி யோக தர்ஷனத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பல தடவை படிச்சிருக்கோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சித்த விருத்தி நிரோதா. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ மாடல் சயின்ஸ் மாதிரி. இங்கேயே எத்தனை பேருக்கு கர்ப்பப்பை இருக்கோ இல்லையோ, புரியுதா? எது உபத்திரம் கட் பண்ணு. டெய்லர் படிச்சுட்டு வந்திருக்கான். டெய்லர் படித்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆகலாம். நேக்காக ஸ்டிச் பண்ணிவிட்டு விட்ருவான். எனக்கு ஸ்டிச் பண்ணான், அப்புறம் கட் பண்ணணும்ல, சிசர் இல்லை, பிளேட்லேயே கட் பண்ண. டாக்டர் சிசர்லெல்லாம் இதை கட் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது நான் பிளேட்லேயே கட் பண்ணிடுறேன் நான் அப்படின்னு. சிசர் இல்லை, ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த பேர் சொன்னால் கோவம் வரும். அதனால் இதெல்லாம் வந்து இந்த சித்த விருத்தி நிரோதகான்றத நமக்கு அந்த எண்ணம் வரும்போதுன்னு எரிச்சல் ஆகிறது, கோவம் வருது, பாடியை அஃபெக்ட் ஆகிறது, அதையே க்ளோஸ் பண்ணு, எண்ணத்தை க்ளோஸ் பண்ணு. அதனால் அவங்களுடைய மெடிடேஷன் என்னென்னா எப்படி, அவங்களுடைய மெடிடேஷன், அந்த மெடிடேஷன் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறது. சித்த விருத்தி நிரோதா, ஒவ்வொரு எண்ணத்தையும் பிடுங்கின்னு இருக்கணும். இந்த இது இருக்காங்க ஒரு குரூப் ஜைன மதத்தில், அவங்க வந்து தபசு உச்ச சாயில் போய் ஒவ்வொரு மீடியா வந்து பிடுங்குவாங்க, அவ்வளோ பொறுமைன்னு. அதுபோல் இந்த மசுரை வேணால் பிடுங்கிடலாம் ஒழிய, ஆனால் எண்ணத்தை பிடுங்கவே முடியாது. ஒன்றை பிடுங்கணும்னு வச்சுக்கோ, அப்போ கிளறிட்டு வரும். அது கனெக்டடாக ஆனாலெல்லாம் இப்போ ஒரு கட்டோபனிஷத் சொன்னால் அது சம்மந்தப்பட்ட மந்திரம்லாம் வரும்ல, அது வராது. ஆனால் ஒரு விஷயத்தை கலப்பி விட்டோம்னா, அந்த அத்தைப்பாட்டியை கலப்பி விட்டுன்னு வச்சுக்கோ, அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் கட 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 ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். வாயில் வந்து பகவத்கீதா பாராயணம் ஓடிகிட்டே இருக்கும். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண
இந்த பாராயணம் உள்ளே போயிட்டே இருக்கும். பாராயணத்துக்கு நடுவில் ஒரு ஓத்தச்ச புரோத்தச்ச சொல்கிற மாதிரி நடுவில் மைண்டு வந்து ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் ஓ அவன் வேற 3 புளுத்தால் சொல்லிட்டான். ஓம் சொன்ன ஓம் போர்ணமத போர்ணமித அப்போ தான் முடிக்கிறோன்றது ஐடியா வரும். அப்புறம் நின்றுடுவான். இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் எண்ணங்கள் வராது. சொம்மனை போய் உக்காந்துன்னு வச்சுக்கோ, அப்போ வருது பார் எண்ணங்கள். புரியுதா? அதுதான் வந்து உனக்கு எண்ணம் வந்ததுன்னா நிறைய பேர் இருக்கிற இடத்துல போய் பேசணும், இல்லை ஃபோன் பேசணும். புரியுதா? நீ இப்போ ஏன் ஃபோன் பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எப்படி இருக்க அப்படின்னு. உன் மேலே உள்ள அக்கறைகள் தான் ஃபோன் பண்ணுறேன். அக்கறைகள் இல்லை, எனக்கு மனசு உபத்திரம். புரியுதா? அதனால் எங்கேயாவது ஃபோன் பண்ணி டிரான்சாக்ஷன் எக்ஸாக்ட் ஆகும். இதெல்லாம் யோகா மெத்தட். ஸோ இது வேதாந்த மெத்தட் என்ன? நிதித்தியாசனம். குவைட் ஆப்போசிட். இங்கே வந்து எண்ணங்களை பிடுங்கிறதில்ல, நீக்கிறதில்ல, தள்ளுறதில்ல, பயப்படுறதில்ல. இங்கே எண்ணங்களை வெல்கம் வெல்கம். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, விஜிக்ஞாசஸ்துவ தது பிரம்மேதி. ஓ அப்பா, வேதாந்தது மாதிரி ஒக்காபுலரி வேறு எதுலேயுமே இல்லை. அவ்வளோ ஒக்காபுலரி கொடுத்துருக்கோம். அப்படிதான் அதில் ஒரு 10-20 தாட்டை கொண்டு உள்ளே போடணும். புரியுதா? ரெக்கார்டு பண்ணி போடணும். புரியுதா? இப்போ நீ ப்ரெசன்ட் பண்ணுறல்ல 15 நிமிஷம், அதையே திருப்பி கேளுன்னு சொல்கிறேன் நான். புரியுறதா? இதெல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். அப்போது இங்கே பிரம்ம பிரத்யேயன்ற சொல்லு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பிரம்ம யோகா ஆனந்தம். அந்த பிரம்மத்திலேயே யோகன்னா யுக்தி, அதில் உள்ளறையே இருக்கிறது ஆனந்தம். பிரம்மத்தை பற்றி நினைக்கும் போது எப்படி இருக்கு? ஆனந்த ஸ்வரூபம். ஏன்? அது பிரம்மானந்த ஸ்வரூபம். ஓகே, அது வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம தைத்திரியா. புரியுதா? அதனால் ஆனந்த ஸ்வரூபம். நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன? ஆனந்த ஸ்வரூபம். ஆனால் நம்மளுடைய சுபாவம் என்ன? துக்க சுபாவம். அதனால் சுபாவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சுபாவத்தை மாற்றலாம், ஸ்வரூபத்தை மாற்ற முடியாது. அப்போ ஸ்வரூபத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்ம திரும்ப 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 கொண்டு வரணும். ஓகே, அதுக்கு ஆவர்த்திகி. ஆவர்த்திகினா பிரம்மாத்ம பிரத்யயா. பிரம்மாத்ம பிரத்யயா. எப்படி ஸ்வேதகேத்துக்கு வந்து அவங்க அப்பா சொன்னாரோ, திருப்பி திருப்பி அபியாசம் பண்ணாங்களோ, அதுக்கு பேர் ஆவர்த்தி. ஆவர்த்திகி. ஓகே, அப்போது வேதாந்த தாட்டு அதை திருப்பி திருப்பி கொண்டு வரணும். நம்மளுக்கு வேறு வேறு தாட் இருக்கிறது. சம்சார தாட்டு லைசன்ஸ் இல்லாமல் அது பாட்டு வந்துட்டு இருக்கோம். புரியுதா? இதுக்கு எஃபர்ட் பண்ணும். பிராணாயாமம் மாதிரி. புரியுதா? பிராணாயாமா. அதுபோல் நாம் ப்ராக்டிக்கலாக அது உள்ளர ஏற்கனவே வகுப்பில் கேட்ட விஷயத்த அங்கே வந்து கொண்டு வரணும். கொண்டு வரத்துக்கு பேர் ஆவர்த்தி. தொடர்ச்சியாக பண்ணணும். அசக்ருத் உபதேசாத் அப்படின்னா வேத விதி கட்டளை. ஓகே, அசக்ருத்துனா மீண்டும் மீண்டும் பண்ணுறது, தொடர்ந்து பண்ணுறது அசக்ருத்து. ஓகே, அதனால தான் ஆசுக்தேகே அமிர்தேகே காலம் நயே வேதாந்த சிந்தையா. அப்போது இந்த கிரகஸ்த வாழ்க்கையில் அந்த கிரகஸ்த வாழ்க்கையை நம்ம வந்து லௌகிகமாக ஆக்காமல் ஆசிரம வாழ்க்கையாக பண்ணணும். அப்போ ஆசிரமியாக மாறணும். ஆசிரமி எப்போ மாற முடியும்? அந்த சாதனை பண்ணுறவன் தான் ஆசிரமி. புரியுறதா? ஆசிரமி அந்த சாதனை பண்ணாமல் நான் வந்து கிரகஸ்தன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. கிரகிணி, கிரகஸ்தன், ஃபேமிலி. ஓகே, ஏகப்பட்ட ஃபேமிலி கஷ்டம் இருக்குது. எப்படி ஃபேமிலி கஷ்டம் இருக்கான்? யாருக்கு ஃபேமிலி?
யாருக்கு ஃபேமிலின்னு? எனக்கு தான், உங்களுக்கு தான் கிடையாது. ஆத்மாவுக்கு கிடையாதுன்னு சொல்லணும். புரியுதா? ஆத்மாவுக்கு ஃபேமிலி கிடையாது. ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் பாவ ஆத்மனி. அந்த பாவ பண்ணு, பிரம்ம பாவ பண்ணு, பிரம்ம ஆத்மனி பாவ பண்ணு. அதுக்கு பேர் நிதித்தியாசனம். தொடர்ச்சியாக பண்ணு, தொடர்ந்து பண்ணு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆத்ம விசாரத்தில் என்ன பண்ணுறோம், ரகசியம், இந்த ப்ரெசன்ட் பண்ணுறோம் மாத்திரம். நான் வந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா, அப்பப்போ அவங்கவுங்க வீட்டுக்கு போவேன். நான் யார் வீட்டுக்கு போகிறோன்னா அவள் மாத்திரம் புடவை கட்டின்ட்டு லட்சணமாக எல்லாம் வச்சுட்டு எல்லாம் இருப்பாள். என்னோட 30-40 பேரை கூட்டிகிட்டு போவேன் அந்த வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு போகிறேனோ அதெல்லாம் ஏதேதோ ட்ரெஸ்ஸில் வரும். அடுத்த வாரம் அடுத்த மாதம் அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்க வந்து லட்சணமாக புடவை கட்டிட்டு, போன தடவை போகணுமே அவங்க வீட்டுக்கு போகும்போது லட்சணமாக புடவைலாம் கட்டிட்டு எல்லாம் வந்து மங்களமாக மாங்கல்யமாக அதெல்லாம் வந்தது. அது வேறு ட்ரெஸ்ஸில் வந்திருக்கு இப்போ புரியுதுல? அப்போ இந்த கிளாஸில் கேட்குறமே, கிளாஸில் மாத்திரம் நீ பிரம்மன் இல்லை, கிளாஸை விட்டு போனாலும் பிரம்மன் தான். அப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸு ஆத்ம விசாரம் எடுக்கிறோம்ல, அந்த எடுக்கிறான்னு அவன் வந்து ஒரு 5-10 தடவை படித்து கேட்டு எதை அவாய்ட் பண்ணலாம், எதை கொண்டு வரணும், எவ்வளோ கொண்டு வரணும், அப்புறம் 15 நிமிஷத்துக்குள்ளார கொண்டு வந்துடணும். அது 18 நிமிஷம் ஆச்சுன்னா அங்கே ஆரன் அடிப்பாங்க. ஏன்னா அடுத்த ஆளுக்கு அது இதுவாகும். புரியுதா? சடனாக வந்து நீ வந்து முதல் 15 நிமிஷம் அப்படி சொல்ல முடியாது. அப்போ முதல்ல இவர் நடுவில் ஜோக்கெல்லாம் அடித்தாலும் இவர் எந்த பாயிண்ட்டில் இம்பார்ட்டனாக அந்த தாத்பரியம் கொண்டு போகிறாரு. புரியுதா? கலகலகலன்னு இருக்கும். ஒருத்தி வந்து சொன்னால் பஜகோவிந்தம் அப்படி அருமையாக எடுத்துட்டீங்க, ஆனந்தமாக இருந்தது. ஏன்னா அப்படி தான் இருந்தது, சந்தோஷமாக தான் இருந்தது, ஒரே ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் அதில் ஒவ்வொரு விஷயமும் விஷமம். அதனால் இந்த பஜகோவிந்த மாதிரி ராத்திரி கேட்கக்கூடாது. வேதாந்த டிண்டிமா இந்த மாதிரி சில சப்ஜெக்ட் இருக்குது, ராத்திரி கேட்டால் நம்ம தூக்கம் கெட்டு போயிடும். காலையில் போட்டுக்கணும். புரியுதா? அப்போ தூக்கம் கெட்டு போயிடும். புரியுதா? அது நல்லது தானே, காலையில் தூக்கம் கெட்டால் நல்லது தானே. புரியுதா? அதனால் பிராத்தஸ்மரணம் ஆகிடும் அது. அப்போது இந்த வகுப்பெல்லாம் வந்து அதில் என்ன சொல்ல வராங்க, எதை வந்து தொடர்ந்து திருப்பி சொல்ல வராங்க, இதெல்லாம் போட்டு பார்த்துன்னா உனக்கு அபியாசம் வரும். ஆசுக்ருதே அமிர்தேகே காலம் நயே வேதாந்த சிந்தையே. அப்போ தான் இதை வந்து கொண்டு வரத்துக்கு முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ பிரம்ம பிரத்யனா ஆவர்த்தினா அபியாசம். ஓகே, அதனால் திரும்ப சொல்லணும். எதை திரும்ப உபதேசாத், வேதம் என்ன உபதேசித்திருக்கிறதோ அந்த கருத்துக்களை, சொந்த கருத்தெல்லாம் நீ வந்து பண்ணக்கூடாது. வகுப்பில் கேட்குற விஷயத்த கேட்கணும். எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறவங்க அதில் 10-20 தடவை அந்த கிளாஸை கேட்குறாங்களோ, அதை ப்ரெசன்ட் பண்ணாதவங்க கூட அதை தொடர்ந்து கேட்கணும். அப்போது நீ என்ன பண்ணணுன்னா, மாதத்துக்கு ஒரு தடவையாவது அந்த ஆத்ம விசாரத்தில் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லணும். வாரம் பண்ணுறேன்னு சொல்லணும். யாருக்கு பெனிஃபிட்டு? குரூப் பிரமுக்கு பெனிஃபிட் சொல்லக்கூடாது. என் குரூப்பில் இந்த தொல்லை கிடையாது. நீ பண்ணுறியா? நான் பண்ணுவேன். நீ? என்னால் முடியாது, அடுத்த வாரம் பண்ணுறேன். சரி, நானே 3 பண்ணிடுறேன். புரியுதா? நானே 3 வருஷம் பண்ணால் மொத்தமாக ஒரே ஆளுக்கு லாபம், கொள்ள லாபம். புரியுதா? ஹோல்சேலாக அடிச்சுட்டு போயிடுவான் புண்ணியத்தை, அது ஞானத்தை. புரியுதா? அதை விடக்கூடாது. திஸ் இஸ் பர்த் ரைட், நான் விடக்கூடாது. புரியுதா?
நான் வந்து ஒரு கிளாஸை வந்து எப்படியாவது எடுத்துங்க. இப்போ எனக்கு வந்து நான் கொஞ்சம் மக்கா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணோம், இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 தடவை சொல்லணும், அவ்வளோதான். புரியுதா? இது புரியாது போயிடாது. ஏன்னா இது வந்து இது திருச்சி பாய்லர் இல்லை, இந்த பிஹெச்எல் இருக்குல்ல, அந்த கம்பெனியில் இருக்க டெக்னாலஜி இல்லை. புரியுறதா? இது என்னை பற்றின விஷயம் புரியல, தெரியல, ப்ரெசன்ட் பண்ண முடியல அப்படின்னா நீ அவ்வளோ ரொம்ப டஃப்பாக இருக்கன்னு அர்த்தம். இந்த இது இருக்குது, மறைச்சி இருக்கிறது. புரியுதா? நிறைய விஷயம் புரியுதா? ஆவரணம் இருக்குது, அது எடுக்கணும். அது எடுக்கிற வரைக்கும், ஆவரணம் எடுக்கிற வரைக்கும் ஆவர்த்தி பண்ணணும். எந்த ஆவர்த்தி பண்ணணும்? நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி சிரவண மனனம் பண்ணியிருக்கணும். அந்த இதை வந்து இதில் சொல்லி முடித்தார். ஆவர்த்திக்கு அசக்கிருத்துனா மீண்டும் மீண்டும் பிரம்மாத்ம பிரத்யய அதே எண்ணங்களை கொண்டு வரணும். எது மாதிரி? இப்போ வந்து தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தாத்தா பாட்டிக்கு பேரன் பேத்தி மேலே சதா காலம் ஒரு சிந்தனை இருக்கும். உள்ளர பார்த்தீங்கன்னா, ஹிருதயத்தை பொழந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேரன் பேத்தி மேலே ஒரு அளப்பரிய ஒரு லவ் இருக்கும். அப்புறம் அது அதனுடைய உடை, அப்புறம் அது தத்து பத்துன்னு பேசுறது எல்லாம் ஒரு புலங்காகிதமாகிடும். புரியுதா? அடாடாடாடாடா, அதெல்லாம் அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். புரியுதா? சும்மா பேசிட்டு போகிறவனுக்கு அவனுக்கு என்ன புரியும்? புரியுதா? அதில் ஒரு சுகம் இருக்குது, அதில் ஒரு இது இருக்குது, இன்பம் இருக்குது. புரியுதா? அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப ஆத்மா புரியாத விஷயத்த திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. பேரம் பேத்தி எப்படி புரியுறது? இந்த தாத்தா பாட்டிக்கு எப்படி பேரம் பேத்தி மேலே கவனம் இருக்கிறதோ அதுபோல் இந்த சாதகன் இந்த ஆத்மாவுக்காக திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணணும். இப்போ நன்னா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த சூத்திரத்துக்கு லிங்காச்ச, செகண்ட் சூத்திரம் 4.1.2 லிங்காச்ச. இதில் 2 சொல் இருக்கிறது, லிங்க ஆச்ச அப்படின்னு. இதில் என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து ஸ்தூல தேகம் இருக்குது, ஓகே, அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, அப்புறம் காரண சரீரம் இருக்குது, அப்புறம் ஸ்தூல பிரபஞ்சம் இருக்குது, சூக்ஷ்ம பிரபஞ்சம் இருக்குது, காரண பிரபஞ்சம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து இது போராதுன்னு சொல்லிட்டு நம்ம டீச் பண்ணியிருக்கிறது காரண பிரம்மன், உபாதான பிரம்மன் அப்படி வேறு சொல்கிறோம். உபாதான காரணம், நிமித்த காரணம், உபாதான காரணம், இப்படி பல விஷயத்தை மண்டலை போட்டு நிரப்பி வச்சுருக்கோம். இதெல்லாம் இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் அத்தியாச. அத்தியாசனம் என்ன? எரர், மிஸ்டேக். ஐ எம் த பாடி, ஐ எம் த மைண்ட், ஐ எம் த இன்டலெக்ட். புரியுதா? இதெல்லாம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் இருக்குல்ல, அதுபோல் வெளியில் ஸ்தூல சூக்ஷ்ம காரண விராட் இருக்கிறது. இதெல்லாமே நமக்கு வந்து அத்தியாசம், எரர், மிஸ்டேக். அது எவ்வளவு தூரத்துக்கு ஆயிருக்கு? ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இந்த வேதாந்திக்கு ஒரு பரீட்சை வந்து ஃபேமிலி, அந்த ஃபேமிலி மேலே பற்று, இந்த குடும்ப சிந்தனையே ஓடின்னு இருக்கும். மெடிடேஷன் கூட நடுவில் வரும், மெடிடேஷன் நடுவில் வராது, அதுதான் மெடிடேஷனாக இருக்கும். நடுவில் அப்பப்போ ஆத்ம சிந்தனை வரும். இதெல்லாம் வரட்டும் போட்டோம், இதெல்லாம் இருக்கிறத இதே மாதிரி பொழுதன்னைக்கும் நான் வந்து ஆத்மா பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை வந்து மகா வாக்கிய விசாரம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது இந்த அத்தியாசம் நீங்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அபியாசம் பண்ணியாகணும். இல்லை கொஞ்சம் புத்திசாலி இருந்தனா நீ கர்மா பண்ணும்போதே, வீட்டில் குடும்பத்தில் மற்றவங்கிட்ட போய் பழகும்போதே அதுக்கு ஒரு தினுசாக அதை அப்ரோச் பண்ணேன்னா அபவாதம் பண்ணுறது சுலபம்.
எப்படி பண்ணினா மாட்டிப்போம், எப்படி பண்ணினா மாட்டிக்காமல் வெளியில் வந்துடலாம். எப்படி பண்ணினா யார் சொன்னது? அத்தியாரோபம். அத்தியாரோபம், அதில் அத்தியாரோபம் இருக்கணும். நீ அத்தியாசமாக பண்ணினா ரொம்ப நாள் ஆகும். அப்படின்னா உத்கிராந்தி கதி ஆகதி மிருத்யோகம் மிருத்யு. சரீரம் மாறிண்டே இருக்கும். இவர் அந்த கரணம் இருக்குல்ல, அது சாகாது, வந்துட்டே இருக்கும். அடுத்த ஜென்மத்துக்கு போகும், அடுத்த குடும்பத்துக்கு போகும். இப்போ இந்த குடும்பத்துக்கு கஷ்டப்படுறியா? புரியுதான்? நீ வந்து கம்பெனி மாறுற மாதிரி தான். இந்த கம்பெனியில் முதல்ல அவன் பேரெல்லாம் சொல்லுவான், அவன் பெரிய உச்சரிப்பான். நாராயணன் பாரு, அவனே உச்சன்னு இருப்பான். அந்த கம்பெனியில் இருக்கிற வாட்ச்மேன்லேருந்து அதையே சொல்லின்னு இருப்பான். கம்பெனி மாறிட்டான்னு வச்சுக்கோ, வேறு பேர் சொல்லுவான். அடாப்பாவி, அவனை அப்படியே சொல்லிகிட்டு இருந்த, இப்போ வேறு பேரை சொல்லின்னு இருக்கேன். நான் இதெல்லாம் கிளாஸில் தான் சொல்லுவேன், பர்சனலாக சொல்ல மாட்டேன் நான். புரியுதா? பகவான் நாராயணன் அப்போயே சொல்லலாம்ல, அப்பயும் சொல்லலாம், இப்பயும் சொல்லலாம், எப்பயும் சொல்லலாம். புரியுதா? அது பர்மனெண்ட்டாக இருக்கிறது. புரியுதா? அந்த மாதிரி கம்பெனி மாறிடுவான். அப்படின்னா என்ன? இவன் டெத் ஆகிட்டான்னா, பிராரத்தம் முடிஞ்சுத்தோன்னா இந்த சரீரம் போயிடும். சரீரம் போயிடுச்சுன்னா இந்த டோட்டல் ஒரு இது இருக்குல்ல, என்ன பிராணா, கவுன பிராணா. புரியுதா? கவுன பிராணா டோட்டல் எவ்வளோத்தானே இருக்கிறது? 11. பர்ஃபெக்டாக இருக்குது. 11 இருக்குது. வச்சால 11 வைக்கணும். புரியுதா? 11 ஒரு நல்ல நம்பர். புரியுதா? அதனால் நமக்கு வந்து 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், அந்த கரணம் மனசு. புரியுதா? மொத்தம் 11 ஐட்டம் இருக்குல்ல, இதுக்கு பேர் கவுன பிராணான்றார் வியாசாச்சாரியர். அது வந்து ஷிஃப்ட் ஆகிறது. எங்கே ஷிஃப்ட் ஆகிறது? இன்னொரு ஃபேமிலிக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஜஸ்ட்டு ஒரு கம்பெனி மாறுற மாதிரி தான். ஓகே, அந்த கம்பெனியில் இருக்கும்போது அந்த கம்பெனி இருக்க வரவு செலவு அதெல்லாம் வந்து இவரே அந்த கம்பெனியை வந்து முன்னேற்றுற மாதிரி சொல்லுவேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னது ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் கேட்டால் அதுக்கப்புறம் அடுத்த தடவை ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டான். அதனால சரிம்மா உங்கள் ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்படி வெரி குட். அவ்வளோ தாதாத்மியம். இந்த ஆஸ்பத்திரி அவளே நடத்துகிற மாதிரி ஒரு தாதாத்மியம். புரியுதா? நம்ம என்ஜாய் பண்ணுறது. ஒரு ரூம் இருக்குது அங்கே இந்த ஹாஸ்பிட்டலில். அந்த ரூம் பாருங்கள் எவ்வளோ அனித்தியம். அது சரீரத்தை விட இன்னும் மோசமாக இருக்குது. அந்த டாக்டர் பேரை வச்சிடறான் அந்த அந்த ரூமில் மாட்டி வச்சிடறான். இவர் அந்த அப்படின்னு சொல்லிட்டு சோன் போட்டிருக்கான். அவருக்கு வந்து 2-3 ஹவர்ஸ் தான் அதில் அந்த ரூமில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் வந்துட்டார். இவர் இருக்கும்போதே நான் பார்த்தேன், பேரை மாத்திரம் ஃபஸ்ட்டு. அப்புறம் அப்படியும் அவர் பேசிகிட்டே இருக்கார். அப்புறம் அந்த டாக்டரோட அந்த பேர் இருக்கும்ல கட்டையில், அந்த கட்டையை கொண்டு வந்து டேபிளில் வச்சான். இவர் சளைக்கிற மாதிரி இல்லை. சார் நீங்கள் இந்த ரூம் விட்டு போகணும் சார். போகிறோம். அந்த டாக்டர் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ எல்லாம் குடிச்சிட்டு வர சொல்லு அப்படின்னு. ஒரு அல்ப ரூமு ஹாஸ்பிட்டலில் அவர் பேர் நேமு அது இது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே அந்த அந்த நர்ஸு அந்த இது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஆளெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டே இருக்கான். அப்புறம் இந்த டைம் ஆன பிறகு அப்படியே ஷிஃப்ட் ஆகுறாங்க அந்த டாக்டர்கிட்ட. புரியுறதா? இதுதான் என் ஃபேமிலி. புரியுதா? இப்போ உனக்கு இந்த 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் இந்த ஃபேமிலியில் கொஞ்சம் கூலாவே பொறாவே கொஞ்சம் பூலாவே எல்லாம் கொஞ்சம் அப்புறம் நீ கம்பெனி மாறணும். புரியுதா? ஒரே கம்பெனியில் தேய்ச்சின்னு இருப்பியாக்கும். புரியுதா? கம்பெனி மாறத்தான் அந்த என்ன ஹைக்கு வந்து எக்ஸ்ட்ரா அவனை மிரட்டலாம் இவனை மிரட்டலாம் ஒரே நேரத்தில். புரியுதா? நான் அது போல் நீ குடும்பத்தில் மிரட்டணும். நான் வேற ஒரு
வேற ஒரு குடும்பத்துக்கு நான் போய் பிறந்துருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு. புரியுதா? எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அது எல்லாம். அப்போது இதில் நமக்கு தாதாத்மியத்தோடு பண்ணாத, அதில் அத்தியாரோபத்தோடு பண்ணு. ஒர்க்கு பண்ணும்போதே அத்தியாரோபமாக பண்ணணும். புரியுதா? அத்தியாரோபமாக பண்ணினா அபவாதம் பண்ணுறது சுலபமாக இருக்கும். நீ எந்த குடும்பத்துக்கும் போக வேண்டாம், சரீரம் போன பிறகு போய்க்கலாம். புரியுதா? இப்போ அதே குடும்பத்திலேயே இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணணும். இப்போ நம்ம வேதாந்தம் வந்ததுனால முன்னையை விட இப்போ அடிமைப்பட்ட மாதிரி வேலை பண்ணணும், சந்தோஷமாக பண்ணணும். அவங்களாம் முழிப்பாங்க, குடும்பத்தில் இருக்கவங்களாம் முழிப்பாங்க. உன் முகத்தில் இப்போ கவலை ரேகையே ஓட மாட்டுறது, எப்பயுமே உற்சாகமாக இருக்க. ஆமாங்க, நீங்கள் வேறு நான் வேறு. புரியுறதா? இது சொல்லக்கூடாது, இப்போ சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது, அப்படியே கம்முன்னு இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த கீதா பாராயணம் பண்ணுறேன்ல, அதுதான் இப்படி மாறி இருக்கோ இன்னும் அப்படி சொல்லி விட்டுடணும். கிருஷ்ணன் எல்லாமே கிருஷ்ணனுக்கே. புரியுதா? நல்லது கெட்டது எல்லாமே அவனுக்கு போட்டுடணும், அக்கௌண்ட் அங்கே போட்டுடணும். புரியுதா? குருவாயிரப்பா, இந்த குருவாயிரப்பா எல்லாம் உனக்கே அப்படின்னு சொல்லிடணும். புரியுதா? அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு எதுலேயும் சிக்க மாட்டோம். புரியுதா? அப்படியே உள்ளே போய் வெளியில் வந்துடலாம் நம்ம. இதில் சிம்பிள் டெக்னிக். இதுவும் புரிஞ்சுங்களேன்னா எப்படி சொல்லி கொடுக்குறது? அப்புறம் லிங்க பிரமாணம். ஓகே, இது பூர்வ மீமாம்ச விதிப்படி இங்கே இன்டைரக்டாக இது ரிப்பிட்டேஷன் லிங்கம். ஓகே, இந்த லிங்க சூத்திரத்தில் என்ன எடுத்துக்கிறா அப்படின்னா, அவர் ஆச்சாரியர் சாந்தோக்கியம் 6-8-7, சாந்தோக்கியம் 6-8-7, சயசா அனிமா ஐததாத்மயம் இதகும் சர்வம் தது சத்தியம் சக ஆத்மா தது தொமசி ஸ்வேதகேதோ. ஸ்வேதகேதோ புரியுதா? இப்போது கஷ்டப்பட்டு போய் இந்தூரில் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சுட்டோன்னே ஸ்வேதகேத்துன்னு. ஸ்வேதகேத்துன்னு நான் வச்சா ஸ்வேதவதாரேன்னா கல்பே, அது சங்கல்பத்தில் வருமே. அதை சொல்கிறார் அவர். ஆடாப்பா ஈஸ்வரா, கஷ்டப்பட்டு ஒரு ரிஷியோட பேர் வச்சா ஸ்வேதவதார கல்பே அப்படின்றாரு. அது சங்கல்பத்தை போயிட்டார் அவர். சம்ஸ்காரம் இதுக்கு பேர். நானும் எக்ஸ்ட்ரா எடுத்து விட்டேன். நான் அது ஸ்வேதனா ஒயிட்டு, அது வெள்ளை நிறம், சரஸ்வதி கரெக்ட் ஜி அப்படின்னு அந்த ஸ்வேதகேத்தை தவிர மீதியெல்லாம் பேசிட்டு வந்துட்டோம். புரியுது? ஏன்னா அவன் கிளாஸ் அட்டன் பண்ணல, அவன் 9 தடவை கேட்கல தத்துவமசி. புரியுதா? நம்மெல்லாம் கேட்டிருக்கோம். புரியுதா? கேட்போம் இல்லைன்னா. இதை 9 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கார். லிங்கம். லிங்கம் அப்படின்னா அபியாசாத், லிங்காச்ச அப்படின்னா லிங்காத். இன்டைரக்ட் குழு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, என்ன குழு? பிரம்மாத்ம பிரத்யய, பிரம்மாத்ம பிரத்யய அப்படி குழு கொடுத்துருக்கிறாரு. ஓகே, லிங்கம் பவதி. அப்போ முன்னாடி உபதேசமும் இங்கே லிங்கம் அப்படி சொல்லியிருக்கிறது. இது மீதி விஷயத்தை 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம திருப்பி கொடுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.